ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஆப்டிடியூடில் சில கொஷின்ஸை பார்த்தோம். அதாவது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஷின்ஸும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், சரியா, இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் வந்து ஆப்டிடியூட் படிக்கிறவங்களால இருக்கட்டும், சரியா, எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு, சரியா. ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதோட கண்டினியூவேஷன், சரியா, பார்ட் 2 மாதிரி, சரியா, ஓகேவா. இதே மாதிரி இதில் வந்து சில டாபிக்ஸ்லாம் எடுத்திருக்கேன். மிக்சர் அண்ட் அலிகேஷன் இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ரேஷியோ ப்ரொபோஷன், அந்த மாதிரி சில டாபிக்ஸ் எடுத்திருக்கேன், சரியா. ஸோ அதில் இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஈஸியாக அடிக்கலாம் எக்ஸாமில், டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம், சரியா. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் பாருங்கள், கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் பாருங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும், சரியா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, சரியா. ஈஸியாக அடிக்கலாம், ஆன்சர் ஈஸியாக இது பண்ணலாம், ஓகேவா. இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்கள், இஃப் எக்ஸ் இஸ் ஆடட் டு 12, 28, 21 and 45, சரியா. என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆட் பண்ணுறோம், இந்த 4 நம்பருக்கும் ஆட் பண்ணுறோம், சரிங்களா. எக்ஸ் ஆட் பண்ணுறோம், எக்ஸ் ஆட் பண்ணால் என்ன ஆகுது, இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொபோஷனில் இருக்குது. நம்பர்ஸ் என்ன எப்படி இருக்குது, ப்ரொபோஷனில் இருக்குது, சரியா. ஓகே, வாட் இஸ் தி மீன் ப்ரொபோஷன் பிட்வீன் x + 3 and 4x + 1? ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போது 12, 28, 21, 45, சரியா. இப்போது இதில் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆட் பண்ணுறேன், எல்லா நம்பர்ஸ்டையும் எக்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த 4 நம்பர் இருக்குல்ல, இந்த 4 நம்பர்லையும் எக்ஸ் ஆட் பண்ணால் 4 நம்பரும் ப்ரொபோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா. ஓகே, சரி, நம்ம இப்போது இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா இது ரெண்டுக்கும் மீன் ப்ரொபோஷன் எடுக்கணும். மீன் ப்ரொபோஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், ரூட் எடுக்கணும். அது போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ நம்ம இதில் பார்க்கலாம். இதில் ஷார்ட்கட் எப்படி தெரியுமா, இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, 12, 28, 21, 45 இந்த மாதிரி எழுதிக்கங்க, சரியா. இந்த மாதிரி எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்குல்ல, அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 16. செகண்ட் 2 நம்பர் இருக்குல்ல, அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 24. இதை இது பண்ணால் கேன்சல் பண்ணுங்கள். இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும், சரியா. கேன்சல் பண்ணுங்கள். இதை வந்து 8 டேபிளில் கேன்சல் அடிக்கலாமா, 2 × 8, 3 × 8, 2:3 ரேஷியோ வருதா, ஓகேவா. இந்த ரேஷியோக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், 1, சரியா. இந்த 1 எதுக்கு ஈக்குவல், 1 எதுக்கு ஈக்குவல்னா மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ்னா எதுக்குங்க, ஏதாவது மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆக்கிரும், ப்ளஸ் இருந்தால் அப்படியே ப்ளஸில் வச்சுக்கும், சரியா. அதுதான் மாடுலஸ், சரியா. இப்போ என்ன பண்ணும், இந்த 3யை தூக்கிட்டு போய் 12 மல்டிப்ளை பண்ணும். 3 × 12, 2 × 21 மைனஸ் 2 × 21, அப்போ என்ன வருது, 36 - 42, 36 - 42, கரெக்டாக தப்பா. 3 × 12, 36, 2 × 21, 42. அதாவது இந்த நம்பர் இருக்குல்ல, 2 இருக்குல்ல, இதை 21ஓட இதில் இருக்கிற இந்த பேர் எடுத்துங்க. இது ஒரு பேரு, இது ஒரு பேர், சரியா. இந்த 2வை வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்பரோட மல்டிப்ளை பண்ணும், இந்த 3யை வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்பரோட மல்டிப்ளை பண்ணும். புரியுதா உங்களுக்கு. 36 - 42 மாடுலஸில் இருக்கிறதுனால மைனஸ் வராது, அந்த நம்பர் மட்டும்தான் வரும். அப்போது 36 - 42 -6 வரும். ஆக்சுவலாக 6, ஓகேவா. மாடுலஸ் இருக்கிறதுனால 6 ஆயிரும். ஸோ இந்த 1ங்கிறது என்னதுன்னா, இதுதான் எக்ஸு, சரியா. இதுதான் எக்ஸு. அப்போ எக்ஸு வந்து 6ங்க, சரியா. 6, எக்ஸுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 6. தெளிவாக இருக்கா, புரியுதா. எக்ஸு வந்து 6. சரி, இவங்க என்ன கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் தி மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் x + 3 and 4x + 1, சரியா. இப்போ நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னது, இந்த எக்ஸை வந்து அந்த நம்பர்ஸோடு ஆட் பண்ணால் அந்த 4 நம்பரும் ப்ரொபோஷனில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு. சரி, இப்போது இந்த எக்ஸு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எக்ஸை வந்து இதில் இது பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸு வந்து என்னது, 6. அப்போது 6 + 3 9 வருமா. இங்கே என்ன வரும், 4 × 6 = 24, 24 + 1 25, சரியா. இதுக்கு மீன் ப்ரொபோஷனல் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த 2 டேர்முக்கும். அது வந்து 9 அதோட வேல்யூ, இதோட வேல்யூ 25. அப்போது மீன் ப்ரொபோஷனல் எடுக்கணும்னா √25 × 9, அப்போ என்ன வரும், √25 என்னது, 5. இது ரூட்டுக்கு வெளியே வந்தால் 5 ஆயிரும், இது ரூட்டுக்கு வெளியே வந்தால் 3 ஆயிரும். 15 இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, புரியுதா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இங்கே பாருங்க, அதே மாதிரி இருக்கா கொஸ்டின். when x is added, அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க, சரியா. சேம் அதே மாதிரி தான், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. 10, 16, 22, 32, 10, 16, 22, 32. என்ன சொன்னேன், இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் 6, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் எவ்வளோ 10. இந்த ரெண்டையும் அடிக்கணும், அப்படியே ரேஷியோ இது பண்ணணும், அடிக்கணும், சரியா. அப்போது இது 3 × 2, இது 5 × 2. இப்போ என்ன பண்ணணும்,
5 into 10 3 into 22. அப்போ டிஃபரன்ஸ் என்னது இதுக்கு 2. அப்போ 2x is equal to modulus of என்னது 5 into 10 50 3 into 22 66. அப்போ 50 minus 66 16 வரும், minus 16 வரும், மாடுலஸ்னால ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2x equal to 16. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன 8. சரியா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8 plus 1 9, 3 8s are 24, 24 plus 1 25. மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் தி நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. 25க்கும் 9க்கும் என்ன போன கொஸ்டின்லேயே பார்த்தோம், ஆன்சர் இதுக்கும் 15. ஓகே, போட போட நீங்கள் இன்னும் டைம் கம்மியாக இது பண்ணும். சரியா, டைம் கம்மியாக எடுக்கும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு டைம் கம்மியாகும். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது கொஞ்சம் இதாகும், பண்ண ஈஸியாகிடும். ஓகே, இங்கே பாருங்கள். Find the maximum power of 7 which can exactly divide 78 factorial. 78 சரியாக வகுக்கக்கூடிய 7இன் அதிகபட்ச சக்தியை கண்டறியும். சரியா, அதாவது மேக்ஸிமம் பவர் ஆஃப் 7 which can divide the equation அப்படின்னு கேட்குறாங்க. divide the factorial கேட்குறாங்க. அப்போ 78 factorial என்னதுங்க, நம்மளுக்கு தெரியும். ஃபேக்டோரியல்னால என்னது 78 into 77 into 76 into 75 into அப்படியே போயிட்டே இருக்கும், into 0 ஃபேக்டோரியல் வரைக்கும் போயிட்டு இருக்கும். சரியா, அதுதானே ஃபேக்டோரியல். 78லேருந்து அப்படியே இது வரைக்கும் போகும். சரியா, இப்போது இதை வந்து நான் வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 7ஆல் எந்த பவர் வரைக்கும் மேக்ஸிமம் பவர் ஆஃப் 7 கேட்குறாங்க. இப்போ 7ல் வந்து 7 கியூபாக இருக்கலாம், 7 power 4ஆக இருக்கலாம், 7 power 5ஆக இருக்கலாம், 7 power 6ஆக இருக்கலாம். அந்த மாதிரி மேக்ஸிமம் பவர் எவ்வளோ, எந்த மேக்ஸிமம் பவர் வரைக்கும் இது வந்து டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, சரியா, நம்ம பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. 78 ஃபேக்டோரியல். இப்போ 78 இருக்குது. இந்த கொஸ்டின் எப்படி தெரியுமா பண்ணும், 78 போட்டுக்குங்க. சரியா, மேக்ஸிமம் பவர் ஆஃப் என்ன கேட்குறாங்க, என்ன நம்பர் கேட்குறாங்க, 7 கேட்குறாங்களா, மேக்ஸிமம் நம்பர் 7 கேட்குறாங்க. சரியா, அப்போது 7 போடுங்க. 7 போடுங்க. இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா ஃபேக்டோரியல் கொடுத்து மேக்ஸிமம் பவர் ஆஃப் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்களா, இங்கே 7 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்பர் கொடுக்குறாங்கல்ல, இந்த இடத்துல வந்து ப்ரைம் நம்பர் இருந்தால் தான் இது எடுக்கணும். சரியா, ப்ரைம் நம்பர் இருந்தால் தான் போட முடியும் இந்த மாதிரி. ஓகேவா, காம்போசிட் சப்போஸ் அங்கே மேக்ஸிமம் பவர் ஆஃப் 14 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டா எப்படி பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சரியா, இங்கே மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கிறது இந்த இடத்துல வர நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். சரியா, ஒன்லி ப்ரைம் நம்பர் மட்டும் தான் இங்கே வந்து டிவைட் பண்ணுவோம். சரியா, இப்போ 7 into 11 77 கோஷன்ட்டை இங்கே எழுதிங்க, ரிமைண்டரை வெளியே எழுதிங்க. 7 into 11 77, ரிமைண்டர் என்ன 1, மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 7 into 1 7, ரிமைண்டர் என்ன 4. சரியா, இப்போ நம்ம எதை எடுக்கணும்னா, இங்கே கோஷன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோஷன்ட்டு இந்த கோஷன், 2 கோஷன்ட் இருக்குல்ல 12. சரியா, இந்த 2 கோஷன்ட்டை மட்டும்தான் எடுக்கணும். இப்போ 12 7 power 12, இதுதான் மேக்ஸிமம் பவர் ஆஃப் 7. அதாவது 12ங்கிறது மேக்ஸிமம் பவர். 7 power 12ஆல் இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபேக்டோரியலை டிவைட் பண்ண முடியும். சரியா, 78 77 76 75 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், into 0 ஃபேக்டோரியல் வரைக்கும் போயிட்டு இருக்கும். இதை வந்து 7 power 12ஆல் அடிக்க முடியும். 7 power 12 என்ன, இப்போ 7 into 7 into 7 இந்த மாதிரி 7 வந்து 12 தடவை இருக்கும். அந்த 12 7ஐயும் அடிச்சிடலாம். 13வது ஒரு 7 power 13 இன்னொரு 7 போட்டிங்கன்னா அது வந்து இதாகாது, கேன்சல் ஆகாது. சரியா, புரியுதா உங்களுக்கு? ஸோ மேக்ஸிமம் பவர் என்னது 12. சரியா, 12 வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே அடிப்படும். கீழே வந்து 1 வந்துடும். எல்லா 7 12 7 இருக்கும். இங்கே 7 into 7 into 7 அந்த மாதிரி 12 7 இருக்கும். இந்த 12 7ம் கேன்சல் ஆயிரும் இங்கே மேலே இருக்கிற இதில். ஏன்னா 7ஓட இது இருக்கும், ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதில் அப்படியே கேன்சல் ஆயிரும், கீழே 1 வந்துடும். ஓகேவா, இதே இன்னொரு 7 நான் போட்டேன்னா அது வந்து இதுவாகாது, கேன்சல் ஆகாது. ஏன்னா மேலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ மேக்ஸிமம் பவர் ஆஃப் 7 ஒன்றுமே கிடையாது. இந்த 78 போடுங்க, ஒரு 7 போடுங்க, கீழே கோஷன்ட் எழுதுங்க, இங்கே ரிமைண்டர் எழுதுங்க. இங்கே 7 போடுங்க, கீழே கோஷன்ட் எழுதுங்க. இந்த ரிமைண்டர் கூட நமக்கு தேவையில்லை, இந்த கோஷன் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல போன கொஸ்டினில் ஒரு காம்போசிட் நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பவர் ஆஃப் 14, இங்கே 14 வந்திருக்கு. 14க்கு என்ன பண்ணணும், இங்கே பாருங்க 78 இருக்கா, 78 14 இந்த மாதிரி போட்டால் தப்பு, இந்த மாதிரி போடக்கூடாது. நான் என்ன சொன்னேன், இங்கே ப்ரைம் நம்பர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொன்னேன். ப்ரைம் நம்பர் மட்டும் தான் வரணும் இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்க, இப்போ 14 வந்து 2ஆக பிரிங்க. 14 எப்படி பிரிக்கலாம், ப்ரைம் நம்பர்ஸில் பிரிக்கணும். 2ஆக பிரிச்சுக்கலாம், 3ஆக பிரிச்சுக்கலாம். ப்ரைம் நம்பர்ஸில் பிரிக்கணும். ப்ரைம் நம்பர்ஸில் எப்படி பிரிக்கலாம், 7 into 2ன்னு போடலாமா, 7 into 2ன்னு போடலாமா, போடலாம், தாராளமாக போடலாம். ஏன்னா 7ம் ப்ரைம் நம்பர், 2வும் ப்ரைம் நம்பர். சரியா, அப்போது ப்ரைம் நம்பரால் போடுறேன். ஸோ 78 போட்டுக்கிறேன் நான். 78 இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 7ஆல் இது பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன்.
அப்போ 7 into 11 77. 7 into 1 7. அப்போ கோஷன்ட் என்ன இருக்கு? இங்க 11 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ கோஷன்ட் வந்து 12 வந்துருச்சு. ஓகேவா? சரி, இப்போ மறுபடியும் எது பண்ணுங்க. இப்போ 2க்கு பாருங்க. 78 டிவைடட் பை 2. 2 into 39 78. 2 into 19 38. 2 into 9 18. 2 into 4 8. 2 into 2 4. 2 into 1 2. சரியா? இப்போ பாருங்க, இதுல பாருங்க எத்தனை கோஷன்ட்லாம் ஆட் பண்ணுங்க. 39 19 49 59 58 58 plus 9 67 67 plus 4 71 71 plus 3 71 plus 3 74. அப்போ 2 power 74. சரியா? 2 power 74 இருக்கு, 7 power 12 இருக்கு. சரியா? இப்போ பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, 78 into 77 into 76, இதுதானே 77 ஃபேக்டோரியல், சாரி 78 ஃபேக்டோரியல், இதுதானே 78 ஃபேக்டோரியல். இதை எதால டிவைட் பண்ணணும்? இது வந்து 14ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 14னா எப்படி? 7 into 2ன்னு போட்டுக்கலாம். நான் 14 வந்து 7 into 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து 7 பவர் எது வரைக்கும் டிவைட் பண்ணலாம்? 7 power 12 வந்து டிவைட் பண்ணலாம். மேக்ஸிமம் பவர் வந்து 7 power 12. சரியா? இப்போ இது 2க்கு பாருங்க. 2க்கு மேக்ஸிமம் பவர் எவ்வளோ? 2 power 74. சரியா? இது வந்து மேக்ஸிமம் பவர். அவங்க என்ன கேட்குறாங்க? 14 கேட்குறாங்க. பவர் மேக்ஸிமம் பவர் வந்து 14 கேட்குறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் பாருங்களேன், இதை இங்கே எழுதுறேன் பாருங்க. இப்போ 7 power 12 into 2 power 74ன்னு எழுதலாம். சரியா? இப்போ 14 பவராக எழுதணும்னா என்ன பண்ணுவேன்? 7 power 12 into 2 power 12 into 2 power 62 இந்த மாதிரி போடலாம்ல. பவர் ஸ்ப்ளிட் பண்ணலான்னு இந்த 74 என்ன பண்ணுறேன்? 12 plus 64 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஏன்னா பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் பேசிக்ஸ். சரியா? பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாம். அப்போது 74 12 62 அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். அப்போது 7 power 12 into 2 power 12. இப்போ 7 into 2 தி ஹோல் பவர் 12 அப்படின்னு போடலாம். சரியா? 7 into 2 என்னது? ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே 7 இருக்கு, இங்கே 2 இருக்கு, ரெண்டுக்குமே பவர் 12 இருக்கு. அப்போ பிராக்கெட்டுக்கு வெளியே 12 கொண்டு வந்துடுறேன். அப்போ 14 power 12. ஸோ மேக்ஸிமம் பவர் ஆஃப் 14 வந்து 12. புரியுதா உங்களுக்கு? ஸோ மேக்ஸிமம் பவர் ஆஃப் 14 வந்து 12. புரியுதா? இதுவே மேக்ஸிமம் பவர் ஆஃப் 2 அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணும்? மேக்ஸிமம் பவர் ஆஃப் 2 அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணும்? இங்கே பாருங்க, 2 power 74. ஆன்சர் வந்து 74 வரும். மேக்ஸிமம் பவர் ஆஃப் 7 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? பவர் 12. மேக்ஸிமம் பவர் ஆஃப் 14 அப்படின்னா என்ன பண்ணும்? 12. சரியா? மேக்ஸிமம் பவர் ஆஃப் 14 என்ன வரும்? 12. ஏன்னா இங்கே பாருங்க, 14ல் வந்து 7 வரும், எப்படியும் 7 வரும். 7 வந்து இவ்வளோ தான் இருக்குது, 12 தான் இருக்குது. 2 வந்து 74 இருக்குது. அப்போ 2 என்ன பண்ணும்? இந்த 74லேருந்து 12 இங்கே கொடுத்துரும். இங்கே கொடுத்துட்டா என்ன வரும்? 7 power 12 into 2 power 12 வரும். அப்போ 14 power 12 வரும். ஸோ மேக்ஸிமம் பவர் வந்து 12. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பவர் வந்து 12. ஓகே, இந்த கொஷின் பாருங்க. இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின். சரியா? எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின் இந்த கொஷின். இந்த கொஷின் பாருங்க, இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுவாங்க. இது தப்பு, கெஸ் ஒர்க் தான் இதெல்லாம். சரியா? கெஸ் ஒர்க். இங்கே பாருங்க, A, B, C are positive numbers such that A square plus B square is to B square plus C square is to C square plus A square equal to 34 is to 61 is to 45. சரியா? அப்போ இங்கே பாருங்க, இது வந்து 34ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் என்ன ஆட் பண்ணால் 34 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 34 வந்து சின்ன நம்பர் தான். சரியா? பெரிய ஸ்கொயர்லாம் கொடுக்குற 34 சின்ன நம்பர். அதுக்குள்ள ரெண்டு நம்பரோட ஸ்கொயர்ஸோட சம் இருக்கு. அப்போ என்ன வரும்? அப்போ 1 ஸ்கொயர் வருமா? அப்போ ஏக்கும் பிக்கும் ஏதாவது போட்டு பாருங்க. ஏக்கு வந்து 1 ஸ்கொயர் போடுறேன். அப்போ பிக்கு வந்து 2 ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 3 வரும். வராது. ஓகே, இப்போ என்ன வரணும்? இங்கே நம்மளுக்கு 34 வரணும். இந்த இடத்துல இந்த ரெண்டோட சம்மும் சேர்த்து, ரெண்டு ஸ்கொயரோட சம்மும் சேர்த்து 34 வரணும். அப்போ இங்கே ஏக்கு வந்து 2 ஸ்கொயர் போடுறேன், இங்கே வந்து 3 ஸ்கொயர் போடுறேன். என்ன வரும்? 4 + 9 16 வராது. இங்கே 3 ஸ்கொயர் போடுறேன், இங்கே 4 ஸ்கொயர் போடுறேன். 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் 25 வரும். வராது. தப்பு, இதுவும் வராது. அப்போ ஏக்கு வந்து 4 5 6 ஸ்கொயர் போட முடியாது. சரியா? 6 ஸ்கொயர் வந்து 36. இங்கே 34 வரைக்கும் தான் இருக்குது. அதுவும் 34 எப்படி இருக்குது? ரெண்டு இது நம்பரோட சம்மோட சேர்த்து 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். இங்கே 5 ஸ்கொயர் 25 போட்டால் 25ஓட எதை ஆட் பண்ணால் 34 வரும்? 9 ஆட் பண்ணால் 34. 9 வந்து எதோட ஸ்கொயர்? 3 ஸ்கொயர். புரியுதா உங்களுக்கு? அப்போ எனக்கு என்ன வரும்?
இது வந்து 5 ஸ்கொயரு, இது வந்து 3 ஸ்கொயரு. புரியுதா? ஓகேவா? புரியுதா? சரி, இங்கே ஏக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், 5 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். பிக்கு வந்து 3 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். 5 ஸ்கொயர் என்னது 25, 3 ஸ்கொயர் என்னது 9. 25 + 9 எவ்வளோ 34 வருதா? சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சரி, அடுத்த இதுக்கு போங்க. இப்போ பி ஸ்கொயருக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். அப்போ 3 ஸ்கொயர் வந்து என்னது 9, 9 + சி ஸ்கொயர் வந்து 61. அப்போ 61லேருந்து இது 9ஓட என்ன ஆட் பண்ணால் 61 வரும்? 9 + 52 தானே. 52 வந்து எதோட ஸ்கொயர், ஏதாவது ஸ்கொயர் நம்பரா? 52 கிடையாது. 52 வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயருக்கு வந்து 3ன்னு போட்டுக்கலாம், பி ஸ்கொயருக்கு வந்து 5ன்னு போட்டுக்கலாம். மறுபடியும் அதே தானே வரும். பி ஸ்கொயருக்கு 5 ஸ்கொயர்னு போடுறேன், ஏ ஸ்கொயருக்கு 3 ஸ்கொயர்னு போடுறேன். பி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் என்னது 25, ஏ ஸ்கொயர் 3 ஸ்கொயர் என்னது 9. 25 + 9 34 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, இப்போ நான் பிக்கு வந்து 5 ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். 5 ஸ்கொயர்னா பிக்கு எவ்வளோ வரும்? 25 வருமா? 25 வருமா வராதா? பிக்கு வந்து 25, அதாவது 5 போட்டிருக்கேன் பிக்கு. பி ஸ்கொயர்னா 25. சரியா? இப்போ ப்ளஸ் சி ஸ்கொயர். அப்போ 25ஓட ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 61 வரணும். அப்போ எதை ஆட் பண்ணால் 61 வரும்? 25ஓட என்ன ஆட் பண்ணால் 61 வரும்? 36 ஆட் பண்ணலாமா? 36 ஆட் பண்ணலாமா? 36 எதோட ஸ்கொயர்? 6 ஸ்கொயர். 36 வந்து 6 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பி வந்து 5, சி வந்து 36. இங்கே எழுதுறேன், அங்கே கொஞ்சம் சரியாக இல்லை. ஓகே, ஏ வந்து என்ன எடுத்திருக்கோம் 3ன்னு எடுத்திருக்கோம், பி என்ன எடுத்திருக்கோம் 5ன்னு எடுத்திருக்கோம், சி என்ன எடுத்திருக்கோம் 6ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்னது 3, 3 ஸ்கொயர் 9, 9 + 25 34. பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இங்கே பாருங்கள், பி ஸ்கொயர் 25, சி ஸ்கொயர் 36, 25 + 36 61. சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதுவும் செக் பண்ணி பார்த்துருங்க, கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். சி ஸ்கொயர் என்னது 36 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்னது 9, 36 + 9 45. ஓகே, இப்போ பாருங்க, பி மைனஸ் ஏ இஸ் டு சி மைனஸ் பி இஸ் டு சி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏ என்னது? பி மைனஸ் ஏ. இங்கே பாருங்க, 5 - 3 என்னது 2. சி மைனஸ் பி என்னது? சி மைனஸ் பி 2 இஸ் டு 3 இஸ் டு சி மைனஸ் ஏ என்னது? சாரி, சி மைனஸ் பியா? ஓகே, சி மைனஸ் பி வந்து 1, 3 கிடையாது 1, சாரி. சி மைனஸ் பி 6 - 5 1. சி மைனஸ் ஏ என்னது? 6 - 3 என்னது 3. அப்போ 2:1:3 தான் ஆன்சர். இருக்கா? ஓகே, 2:1:3 தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கெஸ் ஒர்க். இந்த மாதிரி கெஸ் ஒர்க். இது பெரிய ஸ்கொயர்லாம் கொடுக்க மாட்டாங்க, 729, 841 அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் கொடுத்தா நம்மளாம் அடிச்சிடலாம், ஈஸியாக அடிச்சிடலாம், கெஸ் பண்ணி அடிக்கலாம். ஓகே ஓகே, இங்கே பாருங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஞாபகம் தெரிஞ்சிருக்கும். எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இன்டூ பி. அதாவது ஏ பி அப்படின்னு 2 நம்பர் இருக்குது. சரியா? அந்த 2 நம்பரோட எல்சிஎம் வந்து இது, அந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் இது. சரியா? அப்போ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்ஸ். இது ஒரு ஃபார்முலா. எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்ஸ். ஓகே, சரி. இப்போ என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆர் 12 and 2. அதாவது எல்சிஎம் 12, ஹெச்சிஎஃப் 2. இந்த 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ 24 ஈக்குவல் டு ஏபி. ஏ இன்டூ பி, அதான் ஏபின்னு எழுதிருக்கேன். ஓகே, ஃபைண்ட் தி மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். அதாவது 2 நம்பரோட மீன் ப்ரொபோர்ஷனல்லாம் என்ன பண்ணணும், அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் போட்டு ரூட் எடுத்தால் அதோட மீன் ப்ரொபோர்ஷனல் வரும். அப்போது இதோட இது என்னது, மீன் ப்ரொபோர்ஷனல் என்னது, ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் இதுக்கு மீன் ப்ரொபோர்ஷனல் கிடச்சிரும். அப்போ இங்கேயும் ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 24 என்னது? ரூட் ஆஃப் 24 என்னது? 24 எப்படி எழுதலாம்? 8 × 3ன்னு எழுதலாமா? 8 × 3ன்னு எழுதலாமா? அப்போ என்ன வரும்? 8ங்கிறது என்னது? 2 cube × 3. 2 cube இதுலேருந்து ஒரு 2 ஸ்கொயர் × 2 × 3. அந்த 2 ஸ்கொயர் வந்து ரூட்டுக்கு வெளியே கொண்டு வாங்க, 2 ஆயிரும். 2 × 3 வந்து √6. அதாவது 6 வந்து உள்ளே இருக்கும், 2√6. ஸோ 2√6 இஸ் தி ஆன்சர். சரி, அந்த ரூட் எடுக்கலாம் சின்ன விஷயம், அதெல்லாம் ரொம்ப போட்டு இது பண்ண வேணாம். √24 அவ்வளோதான். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும் எல்லாத்துக்கும். இங்கே பாருங்க, A varies directly as B + 18 and
A varies directly as B plus 18 and A equal to 108 when B equal to 36. சரி, A வந்து 108 இருக்கும்போது B வந்து 36 இருக்குது. Find the value of A when B equal to 68. A வந்து 108 இருக்கும்போது B வந்து 36 இருக்குது. அப்போ A வந்து என்னவா இருக்கும் when B equal to 68? B 68 இருக்கும்போது A என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கழட்டுறதுக்காக K இன்டூ B ப்ளஸ் 18 போட்டுக்கிறோம். K இன்டூ B ப்ளஸ் 18 போட்டுக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, K இன்டூ B ப்ளஸ் 18. இப்போ இந்த Kவை என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல வச்சுக்கணும். K ஈக்குவல் டு Kங்கிறது கான்ஸ்டன்ட். சரியா, இது வந்து கான்ஸ்டன்ட், இதோட வேல்யூ மாறாது, இதோட வேல்யூ மாறவே மாறாது. A டிவைடட் பை B ப்ளஸ் 18. ஓகே, ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏவை வந்து A1 அப்படின்னு போட்டுக்கிறேன், பியை வந்து B1 அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி K ஈக்குவல் டு A2 டிவைடட் பை B2 ப்ளஸ் 18. கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். ஏன்னா A வந்து இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், இங்கே வேற ஒரு வேல்யூ இருக்கும். B இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், இங்கே வேற ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் Kவோட வேல்யூ என்னது? Kவோட வேல்யூ சேமு, Kவோட வேல்யூ அப்படியே இருக்கும். இங்கே என்ன Kவோட வேல்யூ என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போது இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A ஈக்குவல் டு 108ன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், A1 ஈக்குவல் டு 108ன்னு எடுத்துக்கிறேன், B1 ஈக்குவல் டு 36 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் A when B ஈக்குவல் டு 68. அதாவது A2 என்ன அப்படின்னு கேட்குறாங்க, B2 வந்து 68. சரியா, அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இங்கே K வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதே K தான் இங்கேயும். சரியா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவேட் பண்ணுங்க, என்ன வரும்? A1 பை B1 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு A2 டிவைடட் பை B2 ப்ளஸ் 18. அப்போ A1ஓட வேல்யூ என்னது? 108. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படியே. 108 டிவைடட் பை B1 ப்ளஸ் 18. அப்போ 36 ப்ளஸ் 18 என்ன? 54. A2 டிவைடட் பை B2 ப்ளஸ் 18. A2 என்னன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். B2 என்னது? 68. 68 டு 18 சேர்த்தா என்ன வரும்? 86 வருமா? ஓகே, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணி இது பண்ணுங்க. 54 இன்ட்டு 1, 54 இன்ட்டு 2, 86 இன்ட்டு 2, 172. அப்போ A2ஓட ஆன்சர் வந்து 172. அதாவது B வந்து 68 இருக்கும்போது A2 வந்து 172. ஓகே, சரி. The four numbers are 39, 117, 17 and y are in proportion. Find the value of y. சரியா, 4 நம்பர் ப்ரொப்போர்ஷனில் இருக்கு. சரியா, அப்போனா என்ன அர்த்தம்னா 39 by 117 ஈக்குவல் டு 17 by y. சரியா, இதுதான் அர்த்தம். சரியா, 4 numbers are in proportion அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இருக்கும். 39 by 117 ஈக்குவல் டு 17 by y. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் y அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ இதை அடிக்கலாமா? 39 1 into 39, 3 into 39. அப்போ y இங்கே போயிடும், 3 அங்கே போயிடும். y ஈக்குவல் டு 51. சரியா, 4 நம்பர் ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அர்த்தம். சரியா, இந்த மாதிரி போடுவாங்கல்ல, 39 is to 117. இங்கே 2 இது போடுவாங்க, 17 is to y அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது 39 by 117 divided by 117 equal to 17 by y ன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். The ratio of number of boys in a school to the total number of boys and girls in a school is 7:17. அதாவது பாய்ஸ் வந்து 7 பங்கு இருக்காங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே சேர்த்து 17 பங்கு இருக்காங்க. ஓகே, if the number of boys in the school is 1099, then how many girls are there in the school? பாருங்க, அதுதான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு பள்ளியில் உள்ள ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கை அந்த பள்ளியில் உள்ள மொத்த ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம். சரியா, ஒரு பள்ளியில் உள்ள ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கைக்கும் அந்த பள்ளியில் உள்ள மொத்த ஆண் குழந்தை இல்லை, மொத்த ஆண் குழந்தை கிடையாது, மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை. சரியா, மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை, ஆண் குழந்தை வராது. மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் 7:17. அதாவது ஆண் குழந்தைங்க பாய்ஸ் வந்து 7 ரேஷியோ இருந்தால் கேர்ள்ஸ் ப்ளஸ் பாய்ஸ் ரெண்டுமே சேர்த்து 17 ரேஷியோ.
அந்த பள்ளியில் உள்ள ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கை 1099 என்றால் அந்த பள்ளியில் உள்ள எத்தனை பெண்கள் உள்ளனர்? ஓகேங்க, நல்ல கொஸ்டின் தான். பாருங்க, பாய்ஸ், number of boys in a school to the number of boys and girls in the school is 7:17. புரியுதா உங்களுக்கு? பாய்ஸ் வந்து 7 பங்கு இருக்காங்க, பாய்ஸும் கேர்ள்ஸ் ரெண்டுமே சேர்த்து 17 பங்கு இருக்காங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்போ பாய்ஸ் வந்து 7 பங்குனா பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் வந்து 17 பங்கு. அதாவது ரேஷியோ இந்த மாதிரி போட்டுக்கலாம், 17x 7x 17x அப்படின்னு போட்டுக்கலாம் ரேஷியோக்கு. சரியா? இங்கே ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆகி வரும், அது வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கொடுக்குறது தான் ரேஷியோ. நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. சரியா? இப்போ பாய்ஸ் வந்து 7, பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் வந்து 17. அப்போது இங்கே பாருங்க, பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் வந்து 17xஆ, இதில் பாய்ஸ் வந்து 7xஆ, அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ? 17 - 7 வந்து 10x. அப்போ கேர்ள்ஸ் வந்து 10 ரேஷியோ இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 10 பார்ட்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் வந்து 7 பார்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் 10 பார்ட்ஸ் இருக்காங்க. இது ரெண்டுமே சேர்த்தா 17 பார்ட்ஸ். கரெக்டாக வருதா? பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பார்ட்ஸும் சேர்த்தா 17 பார்ட்ஸ் வருது. ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் தி ஸ்கூல் இஸ் 1099. பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 7x. இந்த 7x என்னது? 1099. அப்போ x என்னன்னு கண்டுபிடிங்க. 1099 டிவைடட் பை 7. 1 × 7 7, 21 × 7, சாரி 13, 14, 15 × 7, 15 × 7 105, 4. ஓகே, 157 வருது. 1099 டிவைடட் பை 7 போட்டால் 157 வருது. ஓகேவா? அப்போ எக்ஸ் வந்து 157. ஓகே, 157 வருது. அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன? 10x. அப்போ 157 × 10 போட்டால் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கிடைச்சிருமா? அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ? 1570. 1570 தான் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். நம்பர் ஆஃப் பாய்ஸ்னு கூட நீங்கள் இது பண்ணலாம், அங்கே கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 17x. 17 × இந்த நம்பர் போட்டால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ 1570 ஆன்சர். இங்கே பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. when this what smallest positive number should be subtracted from 2 and 3 so that 4 is the third proportion to them. அதாவது 2லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணணும், 3லேருந்து ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும், 4 வந்து எப்படி தேர்ட் ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்ட் ப்ரொபோஷனல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல் நடத்தியிருப்பாங்க. இப்போ தேர்ட் ப்ரொபோஷன் என்னன்னா, இப்போது ஏபி சி வந்து தேர்ட் ப்ரொபோஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். சி இஸ் தேர்ட் ப்ரொபோஷன் டு ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்னா a/b ஈக்குவல் டு b/cன்னு அர்த்தம். அப்போது ஏசி ஈக்குவல் டு b² அப்படின்னு வரும். இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. இதில் என்னது? சி இஸ் தேர்ட் ப்ரொபோஷன். ஓகேவா? அதே மாதிரி அந்த கொஸ்டினில் பாருங்க, 2 - x by 3 - x ஈக்குவல் டு 3 - x by 4. இதுதான் தேர்ட் ப்ரொபோஷன். புரியுதா? வாட் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் should be subtracted from 2 and 3. அதாவது 2, 3ல எந்த நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வந்து தேர்ட் ப்ரொபோஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தேர்ட் ப்ரொபோஷன்னா என்னன்னா, இங்கே பாருங்க, a/b ஈக்குவல் டு b/c. a is to b is to டபுள் கோலன், அங்கே பார்த்தோம்ல ஃபோர்த் ப்ரொபோஷன், அது மாதிரி இது வந்து தேர்ட் ப்ரொபோஷன். a/b ஈக்குவல் டு b/c. இங்கே c வந்து தேர்ட் ப்ரொபோஷன். புரியுதா? ஓகே, சரி. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம்? நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டால் இதாகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் சிம்பிளாக இங்கே பாருங்கள், சின்ன சின்ன வேல்யூ தான். 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இங்கே 2 - 1 போடுங்க 2, 3 - 1 போடுங்க, சாரி 2 - 1 போடுங்க 1, 3 - 1 2, இங்கே போடுங்க 3 - 1 2/4. சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இங்கே பாருங்கள், 1 2s are 2, 2 2s are 4, 1/2 ஈக்குவல் டு 1/2. ஈஸியா? ஈஸியா? நான் என்ன பண்ணுறேன், 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்க. எல்லாம் சின்ன சின்ன நம்பர் தான், அதனால ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் 1 இருந்துச்சு, அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன், ஆன்சர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 2 - 1 1, 3 - 1 2, 1/2ன்னு வருதா? இங்கே பண்ணுங்க, 3 - 1 என்னது? 2/4. அதாவது 2/4ங்கிறது 1/2. அப்போ 1/2 ஈக்குவல் டு 1/2 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதனால் ஆன்சர் வந்து 1. ஸோ 1 வந்து அதுதான் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர். அதை வந்து 2லேருந்தும் 3லேருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வந்து தேர்ட் ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே.
ஓகே, இங்கே பாருங்க, இது ஒரு புது டாபிக், இதுக்கு வரலாமா? பார்ட்னர்ஷிப். சரியா, பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப் பாருங்க, ஏபிசி இன்வெஸ்டட் தேர் கேபிட்டல்ஸ் இந்த ரேஷியோ 2:3:5. இந்த பார்ட்னர்ஷிப்பில் என்னன்னா ஃபார்முலா இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம், பிட்டு. சரியா, பார்ட்னர்ஷிப்னா பிட்டு ஞாபகம் வச்சுங்க. பி ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம். ஸோ இதில் ஏதாவது 2 கொடுப்பாங்க, ஒன்று கேட்பாங்க, அவ்வளோதான். சரியா, ஓகே. இப்போ பாருங்க, ஏபிசி இன்வெஸ்டட் தேர் கேபிட்டல்ஸ் இந்த ரேஷியோ 2:3:5. இப்போ ஏபிசி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதான் கேபிட்டல். 2:3:5 அதானே. இங்கே பாருங்க, ஏபிசி ஆகியோர் தங்கள் மூலதனத்தை 2:3:5 என்ற விகிதத்தில் முதலீடு செய்தனர். முதலீடு பண்ணுறாங்க இந்த ரேஷியோ. இப்போ ஏ வந்து 2 மடங்கு பண்ணுறாருன்னா பி வந்து 3 மடங்கு, சி வந்து 5 மடங்கு. அவர்கள் முதலீடு செய்த மாதங்களின் விகிதம் முறையே 4, 2, 3. சரியா, ரேஷியோ ஆஃப் மந்த்ஸ், அதாவது எத்தனை மந்த்ஸில், அதாவது மந்த்ஸ்னா டைம் தானே. டைம் என்ன டைமு? 4:2:3. சரியா, அப்புறம் என்ன கேட்குறாங்க, இஃப் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ப்ராஃபிட் அதாவது இது லாபம், ஏ மற்றும் பியின் லாபம் பங்குகளுக்கு இடையேயான வேறுபாடு 1,86,000 எனில் சியோட லாபம் எவ்வளோ, சியோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, நம்ம என்ன ஃபார்முலா? P ஈக்குவல் டு I இன்டூ டி, இதுதான் ஃபார்முலா இல்லைங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு தெரியும், டைமு தெரியும், நம்மளுக்கு என்ன தேவை? ப்ராஃபிட்டு தேவை. சரியா, ஏன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இங்கே ப்ராஃபிட் என்ன வரும்? P ஈக்குவல் டு I இன்டூ டியா? அப்போ I இன்டூ டி போடுங்க. 8:6:15. ஓகே, இதுதான் ப்ராஃபிட். இது 2 மல்டிப்ளை பண்ணால் கீழே ப்ராஃபிட் வரும். ஓகே, புரியுது எல்லாத்துக்கும்? இப்போ என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ப்ராஃபிட் ஷேர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 1,86,000. அதாவது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ப்ராஃபிட் ஷேர்ஸோட டிஃப்ரென்ஸ் 1,86,000. சரியா, 1,86,000. அப்போ சியோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ? அப்போ அடிக்கலாமா, கேன்சல் பண்ணலாமா? 93,000. அப்போ சியோட ப்ராஃபிட் ஷேர் என்ன? 15 × 93,000. இங்கே பாருங்க, இந்த 2 ஏவோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 8 பங்கு, பி வந்து 6 பங்கு, சி வந்து 15 ஷேர்ஸ், அதாவது 15 பங்கு. இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ப்ராஃபிட் ஷேர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஏ வந்து 8 பங்கு வாங்குறாரு, சிஏவோட 2 பங்கு அதிகமாக வாங்குறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு டிஃபரன்ஸ் எவ்வளோ பங்கு? 2 பங்கு. இந்த 2 பங்கு எவ்வளோ? 1,86,000. 2 ஷேர்ஸ் வந்து 1,86,000. அப்போ 1 ஷேர் எவ்வளோ? 93,000. சரியா, அப்போ சியோட ஷேர் எவ்வளோ? 15 ஷேர்ஸ். அந்த 15, ஒரு ஷேர் வந்து 93,000, ஒரு பங்கு 93,000னா 15 பங்கு எவ்வளோ? 15 × 93,000. அதுதான் ஆன்சர். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் போட்டுங்க. இங்கே பாருங்க, ஏ அண்ட் பி என்டர்ட் இன்டு அ பார்ட்னர்ஷிப் வித் சர்டைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். At the end of 8 months, A withdrew and collected back his money. ஒரு ஸ்டார்டிங் ஜான்வரியில் 2 பேரும் முதலீடு பண்ணுறாங்க, 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏ என்ன பண்ணுறாரு? 8 மந்த்ஸில் அந்த கேபிட்டலை வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுது? ஏ அண்ட் பி ரிசீவ்டு ப்ராஃபிட் in the ratio 5:9 at the end of the year. இங்கே பாருங்க, 2 பேரும் வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஏ என்ன பண்ணுறாரு? 8 மந்த்ஸில் அந்த முதலீடை வாபஸ் வாங்கிக்கிறாரு. பி என்ன பண்ணுறாரு? பி வந்து வருஷம் முழுக்க முதலீடு பண்ணுறாரு. அதனால தானே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ அண்ட் பி ரிசீவ்டு ப்ராஃபிட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியா, எண்ட் ஆஃப் தி இயர்னா வருஷோட கடைசியில், இப்போ ஜான்வரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 8 மாதம் கழிச்சு, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் என்ன பண்ணுறாரு? ஏ வந்து முதலீடை வாபஸ் வாங்கிக்கிறாரு. பி என்ன பண்ணுறாரு? பி அப்படி பண்ணல, பி வந்து அப்படியே இது பண்ணிட்டு இருக்காரு, எண்ட் ஆஃப் தி இயர் வரைக்கும் பண்ணுறாரு. சரியா, இந்த மாதிரி முதலீடு வந்து வாபஸ் வாங்குறாங்க, இன்னும் முதலீடு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. ஏ வித்ட்ரூ, ஏ ஆடட், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவங்க ஃபுல்லாக முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ ஏபி என்ன பண்ணியிருக்காங்க? ரிசீவ்டு ப்ராஃபிட் 5:9 at the end of the year. சரியா, ஏக்கு வந்து எவ்வளோ இது வருது? ப்ராஃபிட் வருது, 5 பங்கு வருது. பிக்கு வந்து 9 பங்கு வருது. பி ஹேட் இன்வெஸ்டட் 36,000 rupees. பி வந்து 36,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, தென் ஹவு மச் ஹேட் ஏ இன்வெஸ்டட்? ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா, சிம்பிள் தான். போன கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே மாதிரி சிம்பிள் தான். பி ஈக்குவல் டு ஐடி, பிட்டு, அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா முடிஞ்சு. கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்லையும். ஏ மற்றும் பி சில முதலீடுகளின் கூட்டாண்மையில் நுழைந்தனர். 8 மாதங்களின் முடிவில் ஏ பணத்தை திரும்பி பெற்றார்.
திரும்ப பெற்றார். ஏ மற்றும் பி ஆண்டு இறுதியில் 5:9 என்ற விகிதத்தில் லாபம் ஈட்டினர். பி 36,000 ரூபாய் முதலீடு செய்திருந்தால் ஏ எவ்வளவு முதலீடு செய்திருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. entered into a partnership with certain investments A at the end of 8 months. அப்போ டைம் என்னது? A வந்து 8 months இது பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு. B வந்து 12 months இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா B வந்து ஒன்றும் கொடுக்கல. அப்படி என்ன அர்த்தம்னா B வந்து வருஷம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்குறாங்க? ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளோ? 5:9 கொடுத்துருக்காங்க. இங்கே 5, இங்கே 9, 5:9 ரேஷியோ ப்ராஃபிட். ஓகேவா? அப்போ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தேவை? ஃபார்முலா என்ன? P = IT. சரியா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ I = P/Tன்னு வருமா? அப்போ I என்னது? P/T. 5/8, இங்கே 9/12. சரியா? இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஃப்ராக்ஷனாக இருக்கா? இது வந்து ஒரே இதாக மாற்றணும் நம்ம. சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த கீழே இருக்கு பாருங்கள், 8, 12. இதுக்கு வந்து LCM எடுங்க. சரி, LCM எடுத்தால் என்ன வரும்? 8, 12, 24 வருமா? அப்போ 24ஆல் இது பண்ணுங்கள். 1 × 8, 8, 3 × 8, 24. அப்போ 5 × 3, 15 வரும். சரியா? இங்கே 12 இருக்குது, இங்கே 24 இருக்குது. 12 ஒன் டைம் அடிக்கலாம், 24 2 டைம்ஸ் அடிக்கலாம். 2 × 9, 18. சரிங்களா? இப்போ இதை மறுபடியும் 3ஆல் அடிக்கலாமா? 5 × 3, 6 × 3. சரியா? 5 × 3, 6 × 3. பி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 36,000. அதாவது பி வந்து 6 பங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். சரியா? ஒன்றுமே பண்ணல. P/Tன்னு போட்டிருக்கேன். அது போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரியா? சிம்பிளிஃபிகேஷன் தான். 5:6 அப்படின்னு வருது. சரியா? அப்போது பி வந்து எவ்வளோ பங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 6 ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போது 36,000. 6 ஷேர் வந்து 36,000க்கு ஈக்குவல்னா ஒரு ஷேர் எவ்வளோக்கு ஈக்குவல்? 6,000க்கு ஈக்குவலா? 6 ஷேர் 36,000னா ஒரு ஷேர் வந்து 6,000. 6 × 6,000, 36,000. சரியா? அப்போ ஏ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 5 × 6,000 எவ்வளோ? 30,000. ஆன்சர் வந்து 30,000. ஏ வந்து இன்வெஸ்ட் பண்ணது 30,000 rupees. சரி, இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சரியா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க. அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டுடணும். பாருங்க, a man started off business with a certain capital. ஒரு கேபிட்டல் வச்சு ஒரு பிஸ்னஸை ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் இயர் he earned 60% ப்ராஃபிட். அப்படின்னா என்னங்க? 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவளுக்கு 60% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா எவ்வளோ அவளோட இது டோட்டல் இது எவ்வளோ? ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ? 160 rupees. 100 ரூபா போடுறாரு, அதில் 60 ரூபா ப்ராஃபிட்டோட சேர்த்து அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 160 rupees கிடைக்கும். சரியா? அண்ட் டொனேட்டட் 50% ஆஃப் தி டோட்டல் கேபிட்டல். டொனேட்டட் 50% ஆஃப் தி டோட்டல் கேபிட்டல். இனிஷியல் அமௌண்ட், இதுதான் இனிஷியல் அமௌண்ட். இது வந்து 60 rupees வந்து ப்ராஃபிட்டு. சரியா? அப்போ என்ன பண்ணியிருக்காரு? இனிஷியல் அமௌண்ட்டும் ப்ராஃபிட்டும் சேர்த்து இதுதான் டோட்டல் கேபிட்டல். சரியா? இனிஷியல் அமௌண்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், இதுதான் டோட்டல் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. இதில் 50% இருக்குல்ல, இப்போது 100 ரூபா போடுறாரு, 100 ரூபா போட்டு 60 rupees ப்ராஃபிட் வருது. 60 rupees ப்ராஃபிட்டோட சேர்த்து ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ வருது அவருக்கு? டோட்டல் கேபிட்டல் 160 rupees வருது. டோட்டல் கேபிட்டலுங்கிறது என்னது? இங்கே கொடுத்துருக்காங்க. இனிஷியல் அமௌண்ட் 100 ரூபா ப்ளஸ் ப்ராஃபிட் 60 ரூபா, 160 ரூபா, 160 rupees அவருக்கு கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது. சரியா? இப்போ 160 rupees கிடைக்குது. அந்த 160 rupees அவள் என்ன பண்ணுறாரு? அதில் 50% எடுத்து 50% எவ்வளோ? இதில் 50%னா பாதி தானே. 50% எவ்வளோ? 80 rupees. 80 rupees-ஐ மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மறுபடியும் எது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாரு? இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 80 rupees போடுறாரு, இதில் வந்து 60% அவருக்கு ப்ராஃபிட் வருது, அந்த இது வருது. அதே மாதிரி இந்த 80 rupees தூக்கிட்டு கொண்டு வந்து இங்கே வச்சு இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுறாரு. மறுபடியும் அந்த இங்கே ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து இங்கே போட்டு இது பண்ணுறாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவ்வளோதான் விஷயம். இதுதான். இது புரிஞ்சுனா போதும், கொஸ்டின் புரிஞ்சுனா போதும். சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. he followed the same procedure with remaining capital அப்படி after the second and third year. செகண்ட் இயருக்கும் ரிப்பீட் பண்ணுறாரு, தேர்ட் இயருக்கும் ரிப்பீட் பண்ணுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இது ஃபர்ஸ்ட் இயருக்கு முடிச்சிட்டாரு, இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சு இது பண்ணிட்டாரு.
இந்த அமௌண்ட்டை செகண்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதே அமௌண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு தேர்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ எத்தனை தடவை இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 3 times இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இஃப் அட் தி எண்ட் ஆஃப் 3 years he is left with 15,360, then what was the initial amount with which the man started his business? சரியா? அப்போது இங்கே கடைசியில் இங்கே 3 வருஷம் இது பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு அமௌண்ட் வருதுல்ல டோட்டல் கேபிட்டல், அந்த அமௌண்ட் எவ்வளோ? 15,360 rupees. சரியா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் வாஸ் தி இனிஷியல் அமௌண்ட் வித் விச் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அமௌண்ட் வந்து 15,360னா இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார்ல, இந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? தமிழில் ஒரு தடவை வாசிச்சு காமிச்சிடுறேன். ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட மூலதன தொகையுடன் ஒரு தொழிலை தொடங்கினார். சரியா? இனிஷியல் அமௌண்ட் முதலாண்டில் அவர் 60% லாபம் ஈட்டி மொத்த மூலதனத்தில் 50% ஆரம்ப தொகை ப்ளஸ் லாபம். அது இனிஷியல் அமௌண்ட் அவர் போட்டார்ல, ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பார்ல, அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் அதோட சேர்த்து ஒரு அமௌண்ட் வருது. அதில் 50%, அதில் 15% எடுத்து என்ன பண்ணுறாரு? செகண்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரியா? செகண்ட் இயர் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறாரு. ப்ராஃபிட் வருது அந்த மொத்த மூலதனத்தில், அதில் 50% எடுக்கிறாரு. அதை எடுத்து தேர்ட் இயரில் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. தேர்ட் இயரில் மறுபடியும் அதே மாதிரி அந்த ப்ராஃபிட் 60% ப்ராஃபிட் வருது. மொத்த மூலதனம் அதாவது டோட்டல் இது வருது, டோட்டல் கேபிட்டல் கிடைக்குது. அந்த டோட்டல் கேபிட்டல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 15,360 அதுதான் கொடுத்துருக்காங்க. 2வது மற்றும் 3வது ஆண்டுகளில் பிறகு மீதமுள்ள மூலதனத்தை அவர் அதே நடைமுறையை பின்பற்றினார். 3 ஆண்டுகளில் முடிவில் அவருக்கு 15,360 மிச்சம் இருந்தால் அந்த நபர் தனது தொழிலை தொடங்கிய மூலதன தொகை என்ன, அதாவது இனிஷியல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இப்போ இனிஷியல் அமௌண்ட்டை நான் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிறேங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? அவருக்கு என்ன கிடைக்குது? 60% ப்ராஃபிட் கிடைக்குதா? சரி, அப்போது 160 ப்ராஃபிட் கிடைக்குது. அதுதான் அர்த்தம். இப்போ ஏ வந்து 100னா 100 × 160/100 100 கேன்சல் ஆகிடும், 160 கிடைக்குது. இதானே அர்த்தம். 160 ரூபா இது கிடைக்குது, அதாவது 60% ப்ராஃபிட் கிடைக்குது. 100% போட்டால் 60% ப்ராஃபிட் கிடைக்குது. சரி, இப்போ இதில் என்ன பண்ணுறாரு? இதில் 50% எடுத்து அவர் டொனேட் பண்ணுறாரு. 50%னா எவ்வளோ? 50/100. சரியா? இப்போ இதில் என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணலாம். 8, 5, 1, 2. இங்கே பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்? 1 × 2 2, 4 × 2 8. அப்போது A × 4/5 வருமா வராதா? A × 4/5 வரும். நான் அதானே சொன்னேன், A × 4/5னா 4/5னா என்ன? 80% தானே. பர்சன்டேஜில் படிச்சிருக்கலாம், ரேஷியோவில் படிச்சிருக்கலாம். 4/5னா எல்லாத்துக்கும் தெரியும் 80%. ஸோ 80%, ஏல வந்து 80% வந்து நம்மளுக்கு மூலதனம் கிடைக்கிது. இந்த மூலதனத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு? செகண்ட் இயருக்கு போடுறாரு. சரியா? இந்த மூலதனம் இருக்குல்ல, இதை எடுத்து செகண்ட் இயருக்கு போடுறாரு. சரியா? இப்போ செகண்ட் இயரில் ஒரு இது கிடைக்குது, அதை எடுத்து தேர்ட் இயரில் போடுறாரு. ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ? 15,360. இப்போ கிடைக்கிற இது எவ்வளோ? கையில் வச்சிருக்கிறது எவ்வளோ? 15,360. ஓகேவா? நான் தானே ஸ்டார்டிங்கில் சொன்னால 100 rupees போடுறாரு, 60 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 160 rupees, அதில் 80 rupees எடுத்து இது பண்ணுறாரு. ஒரு இதில் பாருங்கள், ஒரு சைக்கிளில் பாருங்கள், ஃபஸ்ட் இயரில் பாருங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 80 ரூபா வருது. அதே மாதிரி செகண்ட் இயரில் இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாரா? இந்த 80 rupees இன்வெஸ்ட் பண்ணுவாரா? அப்போது அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதில் வந்து 4/5 கிடைக்கும். 4/5னா எவ்வளோ? 64 வரும். அப்போ இந்த 64 மறுபடியும் தூக்கி போட்டு இதுலேருந்து 4/5 கிடைக்கும். அப்போ எவ்வளோ வரும்? 64 × 4, 64 × 4/5. அது பாயிண்டில் வரும் ஆன்சர். சரியா? ஸோ இந்த அமௌண்ட்டு, இந்த இது இருக்குல்ல, இது வந்து 15,360 கொடுத்துருக்காங்க. இது 15,360. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஆரம்பத்தில் கிடைச்ச இந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து ஃபஸ்ட் இயர், இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுங்களா, இது ஃபஸ்ட் இயர், இது வந்து செகண்ட் இயர், இது வந்து தேர்ட் இயர். அப்போ A × 4/5 × 4/5 × 4/5 ஈக்குவல் டு 15,360. கரெக்டா? அதுதானே. இப்போ பாருங்கள், இனிஷியல் அமௌண்ட் இன்டூ 4/5 80 வருது. 80 × 4/5 இது வரும். 64 × 4/5 இது வரும். ஸோ அப்போ 4/5 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் 15,360 வரும். ஓகேவா? × 4/5 15,360. 4 4 4 3 4 இருக்குது.
4 4s are 16, 16 into 4 64. அப்போ 64 by 125 equal to 15360. அப்போ அடிக்க முடியுமான்னு பாருங்க. 4 டேபிள் அடிக்கலாமா? 4 16 சரியா? 16 into 4 64. அப்போ இங்கே என்ன அடிக்கலாம்? 3 into 4 12, 3 3 8 into 4 32, 1 6 4 சரியா? அப்போ 16 வந்து 384ல போகும்ல, எவ்வளோ டைம்ஸ் போகும்? 1 into 16, 2 into 16 32, 6 4 4 into 6 ஓகே 240 சரியா? 240 into 125 இதுதான் ஆன்சர் சரியா? இது மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா? 240 into 125 இதுதான் ஆன்சர். இதை மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு எடுங்க. இந்த வேல்யூ தான் ஆன்சர். ஓகே, புரியுதா? இங்கே பாருங்க, 1 cup has juice and water in the ratio 5:2. இங்கே பாருங்க, ஒரு கப் இருக்கு, இதில் வந்து ஜூஸ் வந்து 5 ரேஷியோ இருக்கு, வாட்டர் வந்து 2 ரேஷியோ இருக்கு சரியா? while another cup of the same capacity, இன்னொரு கப்பு அதையும் சேம் கெப்பாசிட்டியில் இருக்கு. அதாவது சேம் கெப்பாசிட்டியில் என்ன, இதில் 7 லிட்டர் இருக்குன்னா இதுலையும் 7 லிட்டர் இருக்கணும், இதில் 10னா இதுலையும் 10, இதில் 100னா இதுலையும் 100. புரியுதா? சேம் கெப்பாசிட்டி has them in the ratio 7:4. புரியுதா? ஜூஸ் வந்து 7 ரேஷியோ இருக்கு, வாட்டர் வந்து 4 ரேஷியோ இருக்கு. ஓகே, புரியுதா? ஓகே. இஃப் கண்டென்ட்ஸ் ஆஃப் போத் தி கப்ஸ் when full are poured in a vessel, அதாவது இந்த ரெண்டும் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக்கிடுறேன். ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்களேன், ஃபுல்லாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதை தூக்கி என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டையும் தூக்கி ஒரு இதில் போடுறேன், இன்னொரு பெரிய இதில் போடுறேன். அதாவது இதில் 7 லிட்டர் இருக்குன்னா இதுலேயும் 7 லிட்டர் இருக்கணும். அப்போ இது ரெண்டையும் போர் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ லிட்டரு இது வேணும், வெசல் வேணும்? 14 லிட்டர் வெசல் வேணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதில் 7 லிட்டர்ஸ் இருக்குது, இதுலேயும் 7 லிட்டர்ஸ் இருக்குன்னா இது ரெண்டையும் போட்டால் எனக்கு 14 லிட்டர்ஸ் இருக்கணும். 14 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட நம்ம ஒரு வெசில் எடுக்கணும், அந்த வெசிலில் இந்த போடணும். ஓகேவா? போட்டால் என்ன ரேஷியோவில், ஃபைனல் ரேஷியோவில் வாட்டர் வந்து ஜூஸ், வாட்டர் இஸ் டு ஜூஸ் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதில் வாட்டர் இஸ் டு ஜூஸ் இஸ் டு வாட்டர், ஜூஸ் இஸ் டு வாட்டர் கேட்டுட்டாங்க. இதில் ஜூஸ் இஸ் டு வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதான் இங்கே பாருங்கள், தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கோப்பையில் சாறு மற்றும் தண்ணீர் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளன. அதே கொள்ளளவு கொண்ட மற்றொரு கோப்பையில் அவை முறையே 7:4 என்ற விகிதத்தில் உள்ளன. 2 கோப்பைகளின் உள்ளடக்கங்களும் நிரம்பும் போது ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டால் பாத்திரத்தில் தண்ணீருக்கும் சாற்றிற்கும் இடையிலான இறுதி விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சால்வ் பண்ணலாமா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி. மிக்ஸ்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது சரியா? அந்த டாப்பிக்லேருந்து எடுத்த கொஷின் இது. ஒரு இதில் எவ்வளோ இருக்குது, ஜூஸ் இஸ் டு வாட்டர், இது வந்து வெசல் ஏன்னு எடுத்துக்கிறேன் நான் சரியா? 5:2 இருக்குது. வெசல் பியில் எவ்வளோ இருக்குது, வெசல் பியில் 7:4 இருக்குது. சரி, இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே 5:2 இருக்குது, இங்கே 7:4 இருக்குது. இங்கே டோட்டல் எவ்வளோ ரேஷியோ இருக்குது? 11 இருக்கா? சாரி 7 இருக்கா? 7 இருக்கா? ஓகே, 7 இருக்குது. இங்கே மொத்தம் எவ்வளோ இருக்குது? 7 + 4 11. இங்கே 7 ரேஷியோ இருக்குது, இங்கே 11 ரேஷியோ இருக்குது. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். 7 இருக்குது, இங்கே 11 இருக்குது. அப்போது இங்கே 11ஓட போட்டால் 7 × 11 77 ஆயிருமா? இங்கே 11 × 7 போட்டால் என்ன ஆகும்? 11 × 7 77 ஆயிருமா? அப்போ இந்த 11 என்ன பண்ணும், உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணும். 11 × 5 55, 11 × 2 22. அப்போ ஜூஸ் இஸ் டு வாட்டர் வந்து 55:22. இங்கே ஜூஸ் இஸ் டு வாட்டர் எவ்வளோ? 7 × 7 49, இங்கே 7 × 4 28. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் 77 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் 77 வரும். இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா கண்டென்ட்ஸு? இதில் ஜூஸ் இஸ் டு வாட்டர் வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுலேயும் இதே குவான்டிட்டி தானே இருக்கும். இங்கே பாருங்கள், ஜூஸ் வாட்டர் ரெண்டுமே சேர்த்து 77 பார்ட்ஸ் இருக்குது, இங்கே ரெண்டையுமே சேர்த்து 77 பார்ட்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் பார்க்கணும். 5:2 இருக்கா, இங்கே 7:4 இருக்கா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 7 வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 11 வரும். இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க, இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் 77 வரும். ஓகே, அப்போது 7 × 11 போடுறேன், 11 × 7 போடுறேன். ஓகேவா? முடிஞ்சிச்சா?
ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த ரெண்டையும் தூக்கி ஒரு வெசலில் போடுறேன். ஒரு வெசலில் போட்டால் அங்கே வந்து வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் வாட்டர் அண்ட் ஜூஸ். இங்கே பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜூஸ் இஸ் டு வாட்டர் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஜூஸை எடுத்து எழுதுவாங்க, ஆட் பண்ணி எழுதுவாங்க, வாட்டர் ஆட் பண்ணி எழுதுவாங்க. தப்பு. வாட்டர் இஸ் டு ஜூஸ் கேட்டிருக்காங்க அவங்க, சரியா? வாட்டர் இஸ் டு ஜூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குது அதை தூக்கி எழுதுங்க. இங்கே 22 இருக்குது, இங்கே 28 இருக்குது, 40 50ஆ? இப்போ ஜூஸ் எவ்வளோ இருக்குது, 55 49, 50 + 40 90, 99 104, கரெக்டா? இப்போ 2 டேபிள் அடிக்கலாமா? 25 × 2 57 × 2, சாரி 57ஆ, 52 × 2 25:52. அப்போ வாட்டர் வந்து 25 ரேஷியோ இருக்கும், ஜூஸ் வந்து 52 ரேஷியோ இருக்கும், சரியா? 25:52. ஓகேவா? இதோ இருக்கா, 25:52 is the answer. ஓகே, இல்லைனா இன்னொரு மெத்தட் கூட நீங்கள் போடலாம், சரியா? இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்கவா? பாருங்க, வாட்டர் இஸ் டு ஜூஸ் தானே கேட்குறாங்க ஃபைனல் இதில். அப்போது வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது வாட்டர், இது ஜூஸு இது வாட்ரு, இது ஜூஸு இது வாட்ரு, இது வாட்டர் எவ்வளோ இருக்குது, 2 இருக்கா, 2, டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 2/7. இது மொத்தமாக இந்த மிக்சரோட இது என்ன, 7, 2/7 ப்ளஸ்ஸு இங்கே வாட்டர் எவ்வளோ இருக்குது, 4, மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 4 + 7 11 டிவைடட் பை வாட்டர் முடிஞ்சு. இப்போ ஜூஸுக்கு வாங்க, கீழே ஜூஸ் இருக்குது, இந்த ஜூஸுக்கு வாங்க, ஜூஸ் வந்து 5 டிவைடட் பை மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 7, அதாவது 7 பார்ட்ஸில் 5 இருக்குது. வாட்டர் பாருங்கள், 7 பார்ட்ஸில் 2 இருக்குது, இங்கே வந்து 11 பார்ட்ஸில் 4 இருக்குது, அதாவது 11 பார்ட்ஸில் 4 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, 7 பார்ட்ஸ் அவுட் ஆஃப் 11, 7/11, அதாவது 11 பார்ட்ஸ் இருக்குது, அதில் ஜூஸ் எவ்வளோ இருக்குது, 7 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து போட்டாலுமே எவ்வளோ வரும்னா 25:52 வரும். ஓகேவா? எல்சிஎம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா 25:52 வரும். இந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது நீங்கள் கம்ஃபர்டபுளோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு இது முடிஞ்சிச்சு, சரியா? இன்றைக்கி இப்போ இல்லை ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், ஓகேவா? ஸோ நான் ஹோம்ஒர்க் கொடுத்துங்க, அந்த சம்மை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுங்க. ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.